ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து எங்கே அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்டோட ஊருக்கு. அந்த ஊர் எதுன்னா வடசேரி, நாகர்கோயிலில் இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன் அங்கே. 4 நாள் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். 3 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டேன். போகிற வழியில் கயத்தாறு அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தானே போகணும். கயத்தாறு வந்து ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது, விண்ட் மில்ஸ் இருக்கும்ல நிறைய, அதெல்லாம் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே போனேன் பஸ்ஸில். அப்புறம் எனக்கு பஸ்ஸில் போக தான் பிடிக்கும். ட்ரெயின் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட ட்ரெயினாக அந்த டயத்துக்கு கிளம்பி போகணும் இல்லை. பஸ்ஸுனால் நமக்கு பிடிச்ச டயத்துக்கு நமக்கு கன்வீனியன்ட்டான டயத்துக்கு போயிடலாம்ல. எங்கள் வீட்டிலேருந்து எப்படி போகணுன்னா, மதுரையிலேருந்து பெரியார் போகணும், பெரியார்லேருந்து மாட்டுத்தாவணி, இல்லைன்னா வீட்டிலேருந்தே டேரெக்டாக மாட்டுத்தாவணிக்கு ஆட்டோ. ஸோ மாட்டுத்தாவணிக்கு போயிட்டால் அங்கே எல்லா பஸ்ஸும் இருக்குது. எந்த வெளியூர் போகணுன்னாலும் பஸ் இருக்கும், உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கும். ஒரு சிலர் திருமங்கலம் போய் ஏறுவாங்க. நான் திருமங்கலம் போயெல்லாம் ஏற மாட்டேன். அங்கே போனால் ஏற்கனவே மாட்டுத்தாவணியிலேருந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தான் திருமங்கலத்துக்கு வருவாங்க. அதனால் நின்றுட்டு ஒவ்வொரு நேரம் உட்கார சீட் கிடைக்கும், நின்றுட்டு போகணும். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுத்தாவணிக்கே போய் ஏறிடுவேன். இது பாருங்கள், நான் கிளம்புனது மத்தியானம் கிளம்புனேன், ஒரு 3 மணிக்காக கிளம்புனேன். பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டே வர ஒரு சாயங்காலம் 5:30 6 மணி ஆகும்போதெல்லாம் க்ளவுடியாக, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த அந்தி மங்கும் நேரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சன் உள்ளே போக ஆரம்பிக்குது. அந்த ஸ்கையில் அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போகிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு மொபைலில் கேப்சர் ஆகிருக்குன்னு தெரியல. அதைத்தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போயிருக்கேன். அந்த சன் செட் ஆகுது, கரெக்டாக செட் ஆகிற டைம். ஃபஸ்ட்டு வந்து டல் ஆகுது, டார்க் ஆகுது. அதுக்கப்புறம் சன் வந்து ஃபுல்லாக உள்ளே போகும்போது அது ஆரஞ்சு ஷேடு கொடுக்குது. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஊருக்கு போயாச்சு. நைட்டு போய் இறங்கிட்டேன் 9 மணிக்கு வீட்டுக்கு போய் இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குக்கு போவோம் யூஸ்வலாக. அந்த பார்க்குக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டோடு இருக்கிற ஒரு பிரம்மகுமாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்களோட இது அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அது பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சா. உள்ளே போய் என்ன ஏது, நம்ம தான் துருத்த ஆளாச்சு. அதனால் அதெல்லாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இது வந்து அவங்க ஊர் சந்தை. நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், வடசேரி மீன் மார்க்கெட்டு. மீனெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தை, உழவர் சந்தை சொல்லுவோம்ல, அது அங்கே போய் பலாப்பழம்லாம் வாங்கினோம். பலாப்பழம் வெட்டி அந்த கண்டமாக கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிலோவுக்கு வெயிட் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு திருப்பி அன்றைக்கி நைட்டும் பார்க்குக்கு போனோம். இதுதான் பார்க்கு. அவங்க அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இது என்ன, காந்தி பார்க் இது பேர். காந்தி பார்க்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுருக்காங்க. நான் அதுக்குள்ளே சேரலை, ஆனால் அதுக்குன்னே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு கூட்டமே இருக்குதுன்னு வச்சுக்க, கேங் இருக்குது. இது வந்து இந்த ரெட் கலர் கேட்டு தெரியுதுல, அதுதான் வீடு. இது வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தழுவிய மகாதேவர் கோயில். இது அந்த கோயிலுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கோயிலோட அமைப்பே. திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு கைஸ். இது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கயத்தாரில் எடுத்த வீடியோஸு. எங்கள் மதுரையில் டிவிஎஸ் நகர்னு சொல்லிட்டு நான் இருக்கிற ஏரியாவில், சத்யசாய் நகர், டிவிஎஸ் நகர், இதெல்லாம் பிராமின்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. 8 மணிக்கு அமைதியாயிரும் கைஸ். வீடெல்லாம் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துப்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணோட ஊருக்கு போயிருக்கும் போது தான் நினச்சேன், நம்ம ஊரில் டிவிஎஸ் நகருங்கிற நமக்கு தெரிஞ்ச ஏரியா மட்டும்தான் அமைதியாக இருக்குது. இந்த வடசேரியில் வந்து ஊரே அமைதியாக தாங்க இருக்குது. ரோடெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இங்கே மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ப்பரேஷன், இது வந்து மாட்டுத்தாவணியில் இறங்கினப்ப எடுத்தது. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இது. இங்கே தான் போய் இறங்கி இங்கேருந்து எங்கே இறக்கி விடுவாங்கன்னா, டவுன் பஸ், வெளியூர் பஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ணுறதுல நம்ம இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து லோக்கல் பஸ் வரும்ல, பெரியாருக்கு போகிற பஸ், அந்த இடத்துக்கு நம்ம க்ராஸ் பண்ணி நடந்து வரணும். அங்கே வந்து பெரியார் பஸ் ஏறி பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும். இல்லை அதுக்கும் ஷேர் ஆட்டோ ஏறணுன்னா ஏறலாம், அவ்வளோ யார் மெனக்கட்டுறோம் அப்படின்னு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுது. ஆனால் அந்த ஊரே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கைஸ். அந்த கோயில், தழுவிய மகாதேவர் கோயில், அதை விட அமைதியாக இருந்துச்சு. கடவுளே அங்கே பீஸில் தான் உட்காந்துருக்காரு, அப்படி இருந்துச்சு கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஊர். மதுரையிலலாம் தனியாக போடுறேன், சீவேஜ் பைப்பு போடுறேன், அதை அடைச்சிச்சு இதை அடைச்சிச்சின்னு தோண்டி ரோடே கேவலமாக இருக்கும். இந்த ஊரில் ரோடு எல்லாமே அப்படியே சிமெண்ட் ரோடு, காங்க்ரீட் ரோடு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஊரும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.